வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி குரு வக்ர பலன்கள் 2026 கடகராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் பலன்களை தருவார் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. குரு பகவான் வக்ரம் என்றால் கடகராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசி 1, சிம்ம ராசி 2, கன்னி ராசி 3, துலாம் ராசி 4, விருச்சக ராசி 5. குரு பகவானுக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் சூரிய பகவான் வரும்போது குரு பகவான் வக்ர பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது மீன ராசியில் சூரிய பகவான் பங்குனி மாதத்தில் செல்லும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ரம் என்பது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது. இந்த நிலையில் வக்ரம் பெறுகின்ற குரு பகவான் கடகராசியான உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வார், எந்த நிலையில் செய்வார் என்பதை பார்க்கலாம். வக்ரம் பெற்றால் ஒரு மாற்றம் இருக்கும். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, எடுக்கின்ற முயற்சிகளிலும் சரி, உடல் நலத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி. வக்ரம் பெற்று சுபத்தன்மை வாழ்ந்த இடங்களில் அமர்ந்தால் பாதக பலன்களை கொடுக்கும். பாதகமான இடத்தில் இருக்கும்போது வக்ரம் பெற்றால் சுப பலன்கள் நடக்கும். ஆனால் கடகராசியான உங்களுக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்வதால் 12ஆம் இடத்தினுடைய பலன்களை தர ஆரம்பிப்பார். அது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியினுடைய பலன்களும் அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருப்பார். இப்போ 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். பாதகஸ்தானம் சொல்ல முடியாது. கையிருப்பை கரைப்பது, கடன் பெறுவது, இல்லை வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தத்தளிப்பது, தவிக்க விடுவது, இது 12ஆம் இடம். ஜென்ம ராசி என்பது வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இடமாற்றங்கள் ஏற்படுவது, தொழில் மாற்றங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பகையாளிகளாக மாறுவது, தந்தையால் பிரச்சனை, தாயால் பிரச்சனை, உடன்பிறப்புகளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஒருவருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று நடக்காமல் இருக்காது. அப்படி நடக்காமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி பலமாகவோ உச்ச பலமாகவோ கேந்திர திரிகோணங்களில் வக்ரம் பெறாத நிலையில் இருந்தால் இந்த பாதகங்கள் நடக்காது, நடக்காமலும் இருக்காது. அப்படி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து வக்ரம் பெறாமல் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்தால் வருகின்ற பிரச்சனைகளை சர்வ சாதாரணமாக கடந்து சென்று விடலாம். அது இல்லாமல் வக்ரம் பெற்றோ 6, 8, 12 அமர்ந்தோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட, கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் கூட, வக்ரம் பெற்றிருந்தால் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில்
சோதனை காலமாகவே இருக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த காலத்தில். சரி, இதில் ஏதாவது ஒன்று நடக்குது, மற்ற பிரச்சனை இல்லைன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கிறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பலமாக இல்லாமல் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சோதனை காலமாகவும் கஷ்ட காலமாகவும் இருக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் பாதகம் இல்லாமல் சாதக பலன்களாக இருக்குமா என்கின்ற கேள்வி வரும். அப்பொழுது ஜென்ம ராசியில் இருப்பதினால் உங்களுக்கு இப்போ இருக்கின்ற பிரச்சனைகளை விட ஓரளவுக்கு குறைந்து, இல்லை பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைகள் குறைந்த மாதிரி இருக்கும். குரு பகவான் பயிற்சி பெற்ற சில மாதங்கள் மட்டும்தான் பாதகத்தை செய்வார். அதற்கு பிறகு மத்தியம பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்தினுடைய தன்மை பலன்களையும் பாதக பலன்களை குறைத்தும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இப்போ அவர் பயிற்சி பெற்று சில மாதங்கள் ஆகுது. வக்ரம் பெற்று ஒரு 4 மாதங்கள் வரையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடனே சிறிதளவு பாதகமும் அதற்கு பிறகு நன்மைகளும் செய்ய ஆரம்பித்து விடுவார். எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் 12 ராசிகளில் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதலில் உங்களை காப்பாற்றக்கூடியது, உங்களுக்கு நடப்பதை நன்மையாக மாற்றி கொடுக்க வேண்டியது சொந்த ஜாதகம். ஜாதக பலமே மிகவும் முக்கியமானது. ஜாதக பலத்துக்கு பிறகுதான் கிரகங்கள் பயிற்சி பெறுவது. அப்படி இருக்கும்போது ஜாதக பலம் நல்ல நிலையில் இருக்கணும். ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது நல்ல தசாவாக, அந்த தசாவுக்குள் நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல நிலையில் இருந்து விட்டால் என்னாலும் கஷ்டமில்லாமல் இருக்கலாம். ஆகையால் இந்த குரு வக்கரத்தால் சிறு கஷ்டங்கள் வரலாம், உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம், குடும்பத்தில் குழப்பங்களும் ஒற்றுமை இல்லாத நிலையும், குழப்பமும் தடுமாற்றமும், மன நிம்மதி குறைவான சூழ்நிலையாக இருக்கும். இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, பொறுமை, நிதானமாக இருந்தால் இந்த குரு தருகின்ற பாதகத்திலிருந்து மீண்டு வந்து நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.